எவ்ரிவான் டே 4 இன் கசகஸ்தான். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நாங்கள் நேற்று நைட்டு அல்மாட்டிலேருந்து வந்து ஸ்டே பண்ணோம். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அல்மாட்டி பற்றி. ஸோ அங்கேருந்து இது ஆல்மோஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். அண்ட் இது இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். எங்களோட ரூமில் இருந்து இருக்கிற வியூ தான் இது எல்லாமே. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அண்ட் லிட்ரலி வில்லேஜ் தான். ஒரு அங்கங்கே தான் 2-3 வீடு தான் எங்களை சுற்றி இருக்குது. மற்றபடி ஃபுல்லாக மவுண்டன் நேச்சர், அவ்வளோ அழகான இடம். அண்ட் அங்கேருந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெண்டி லேக். அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் ஆக்சுவலி. அண்ட் நாங்கள் வந்து அல்மாட்டியிலேருந்து இந்த இந்த பிளேஸ் வந்து எப்படி வந்தோம்னா, நாங்கள் வந்து ஒரு 2 டேஸ்க்கு வந்து டே டூர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது சிட்டிலேருந்து அவுட்டரில் இருக்குது. அண்ட் ஈச் பிளேஸ்க்கு வந்து கனெக்டிவிட்டி இல்லை, லைக் தெர் இஸ் நோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக ப்ரைவேட்டாக இஃப் யூ ஹேவ் அ வெஹிக்கல் நம்ம வந்து போய்க்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி டூர் பேக்கேஜஸ் தான் எடுக்கணும். ஸோ நாங்கள் வந்து 2 டேஸ்க்கு இவங்ககிட்ட டூர் பேக்கேஜஸ் எடுத்திருந்தோம். ஸ்டே, ஃபுட், ட்ராவல் எல்லாமே இன்க்ளூடட். ஸோ நேற்று நைட்டே நாங்கள் அல்மாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி மிட் நைட்டில் வந்து இங்கே இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் நைட் அங்கே ஸ்டேயில் தூங்கினோம். ஸ்டே வாஸ் வெரி குட். அண்ட் ஃபுட் வந்து அவங்களே கொடுத்துடுவாங்க. லைக் 3 டைம்ஸ் வந்து ஃபுட் கொடுத்துருவாங்க. பட் மோஸ்ட்லி அவங்க வந்து நான்வெஜ் ஃபுட் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு வந்து சாலட்ஸ், பிரெட் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க ஆக்சுவலி. எகிட்டேரியனாக இருந்தீங்கன்னா மேபி யூ கேன் மேனேஜ். என் ஹஸ்பண்ட் ஒரு வெஜிடேரியன், ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஃபுட் வந்து கேரி பண்ணுங்க. நீங்கள் அல்மாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா மேக் ஷூர் யூ ஹேவ் சம்திங் ரெடிமேட் டு ஈட். ஏன்னா இங்கே வந்து இங்கெல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், கெஃபேஸ்லாம் நீங்கள் அவ்வளோக்கா ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அண்ட் லுக் அட் திஸ் ஸோ பியூட்டிஃபுல் பிளேஸ் ஆக்சுவலி. ரொம்ப அழகான பிளேஸ். அல்மாட்டி கசகஸ்தானோட லேண்ட்ஸ்கேப் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதுதான் என்னோட டாப் ஃபேவரட் பிளேஸ் இன் கசகஸ்தான். டு பி ஆனஸ்ட், நான் ஃபுல் கசகஸ்தானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. லைக் நான் 5 டேஸ் தான் இருந்தேன். அந்த 5 டேஸ் நான் போன எல்லா பிளேஸ்லையும் இதுதான் என்னோட தி பெஸ்ட் பிளேஸ். இந்த லேக்கு போகிற அந்த வேவே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து லேக்குக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு வந்து 5 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் வந்தீங்கன்னா 5 to 6 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நீங்கள் இதர் வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணி போகலாம், இல்லைனா வந்துட்டு பை வாக் போகலாம். ஹார்ஸ் ரைட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே நிறைய ஹார்ஸஸ் இருக்கு இல்லையா. ஸோ எங்கள் கூட வந்து ஒரு 30 பீப்புள் வந்திருந்தாங்க. அதில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணி போனாங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டாப் பண்ணி இங்கேருந்தும் நீங்கள் ஒரு 1 to 1.5 கிலோமீட்டர் லேக் டுவர்ட்ஸ் லேக் நீங்கள் வாக் பண்ணணும். அண்ட் போகும்போதும் அதே மாதிரி தான் அந்த ஹார்ஸ் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் அங்கேருந்து மறுபடியும் ஹார்ஸ் ரைட் பண்ணி போய்க்கலாம். வாக் பண்ணி போகிறதா இருந்தால் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 30 to 40 minutes ஆச்சு. போகிறதுக்கும் வரத்துக்கும் சேம் அதே மாதிரி. அண்ட் லேக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பட் நாங்கள் 2 பேரும் வாக் பண்ணி தான் போனோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிளேஸ். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஸ்னோ, கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுக்கப்புறம் சுற்றி அந்த பியூட்டிஃபுல்லான மவுண்டன் ஃபுல்லாக ஸ்னோவாக இல்லை, ஆனால் அங்கங்கே க்ரீனரியாகவும் இருக்குது, அங்கங்கே ஸ்னோவாக இருக்குது. அந்த காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் கிளைமேட் ஆல்சோ ஸோ குட். லைக் நான் சொன்ன மாதிரி நவம்பர் எண்ட், வின்டர் ஆல்ரெடி ஸ்டார்டட். நீங்கள் பார்த்துருக்கலாம், இது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்னோஸ் தான். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ கூலாக இருந்தது பிளேசஸ். நாங்கள் வாக் பண்ணனால எங்களுக்கு ஜாக்கெட் தேவைப்படல. ஏன்னா வாக் பண்ண வார்ம் ஆகிடும் பாடி. ஸோ ஜாக்கெட் தேவைப்படல. அதர்வைஸ் ரொம்ப குளிராக இருந்துச்சு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ. அண்ட் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ லேக் ரீச் ஆகிட்டோம். ஸோ நீங்களே பார்க்கலாம் இந்த லேக் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான லேக். அந்த லேக்குக்கு வர ஜேர்னி மட்டும் பியூட்டிஃபுல்லாக இருக்காது, லேக்குமே அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் எங்கள் கூட வந்தது ரொம்ப கம்மியான பீப்புள். ஸோ அதனால் அவ்வளோ க்ரௌடடாக அவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பிளேஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கே பார்க்கலாம், அந்த லேக் மேலே அப்படியே ஐஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் கிளைமேட் எவ்வளோ கோல்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப அழகான ஒரு லேக் இது. நீங்கள் அல்மாட்டி போனீங்க அப்படின்னா கோ அண்ட் விசிட் திஸ் பிளேஸ். ஏன்னா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேக். அண்ட் யூ வில் ஈவன் நான் எனக்கு இப்போ கூட அந்த ஒரு ஜேர்னி, அந்த லேக் போன அந்த வழி, அந்த லேக் எல்லாமே எனக்கு இப்போவுமே ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அங்கேருந்து நாங்கள் ஸ்டேக்கு போயிட்டு ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு தென் வி வென்ட் டு த நெக்ஸ்ட் பிளேஸ். இது வந்துட்டு கொல்சாய் லேக்.
இது அந்த அந்த லேக்லேருந்து இந்த லேக்குக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கனெக்டிவிட்டி இருக்காது. ஸோ நம்ம ப்ரைவேட்டாக வெஹிக்கிள் எடுத்தோம்னா நம்மளே ட்ராவல் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி இல்லைனா ட்ராவல் பேக்கேஜ் இல்லைனா டே டூர் மாதிரி 1 டே டே டூர் கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் சிட்டியில் ட்ராப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேக் வந்து அந்த லேக்கை விட கொஞ்சம் பெரிய லேக் ஆக்சுவலி. அண்ட் இங்கேருந்து நீங்கள் லேக்கை பார்க்கலாம், இங்கேருந்து வியூ உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த லேக் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 கெஃபேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த லேக் வியூவோட நீங்கள் ஃபுட் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்துட்டு கீழே இறங்கி போனீங்கன்னா லைக் ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் வாக் பண்ணி போனீங்கன்னா இங்கே நீங்கள் ஹைக்கிங்கெல்லாம் பண்ண வேணாம். அந்த லேக் மாதிரி லைக் லேக்கோட சைடில் நீங்கள் வாக் பண்ணி போனீங்கன்னா அங்கே போட் ரைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இன்னும் லேக்கோட வியூ வந்து பெட்டராக உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து இது மேலேருந்து பார்க்குறோம் இல்லையா, ஸோ நம்ம கீழே இறங்கி இன்னும் கொஞ்சம் கீழே வாக் பண்ணி போயிட்டு அந்த லேக் வியூ பார்க்குறதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய் இன்னும் பெட்டராக பார்க்கலாம். அண்ட் அங்கே போனப்போ கொஞ்சம் ஒர்க்லாம் இங்கே போயிட்டு இருந்தது ஸ்டார்டிங் பாயிண்டில். அதர்வைஸ் வந்துட்டு அந்த போகிற வழி எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸ்டார்டிங் மட்டும் ஒரு 200 மீட்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் வாக் பண்ண. மேபி நாங்கள் போன டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்கள் போகிறப்போ கூட அந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்துருக்கலாம். பட் நீங்கள் இது அவ்வளோ டிஃபிகல்ட்லாம் ஒன்றும் இல்லை. அண்ட் தென் இந்த மாதிரி சைடில் நீங்கள் வாக் பண்ணி போயிட்டு உள்ளே போய் போட் ரைட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வியூ பாயிண்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நாங்கள் போட் ரைடு ஒன்றும் பண்ணல, நாங்கள் உள்ளே போயிட்டு நல்லா வியூ பாயிண்ட் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணோம். அண்ட் இது வந்து ஆல்ரெடி லைக் ஈவினிங் ஆகிடுச்சு நாங்கள் இங்கே ரீச் ஆகிறப்போ. சன்செட் ஆகிற டைம், வின்டர்னால சன்செட் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். இது அந்த மவுண்டனோட பேக் சைடில் வந்து சன்செட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த இடம் கொஞ்சம் அப்படியே டார்க் ஆகிடுச்சு. அண்ட் கிளைமேட்டும் ரொம்ப குளிராக இருந்தது. பிகாஸ் ஈவினிங் ஆக ஆக டெம்பரேச்சர் இன்னும் டவுன் ஆகும் இல்லையா, ஸோ கிளைமேட்டும் ரொம்ப கூலாக இருந்தது. அண்ட் இதுதான் அந்த வியூ பாயிண்ட். ஸோ நீங்கள் இந்த வியூ பாயிண்டில் போயிட்டு நின்று லேக்கை என்ஜாய் பண்ணி நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஸோ யூ கேன் ரிலாக்ஸ் யூர். அண்ட் அங்கே போட் ரைட்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் போய் போட் ரைட் பண்ணிக்கலாம். அண்ட் இதான் எங்களோட டே 4 கம்ப்ளீட். டே 4 இஸ் லைக் கம்ஸ் டு அன் எண்ட் ஹியர். நாங்கள் இதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டே போயிட்டு வி கோனா ரெஸ்ட் ஃபார் த நைட். அண்ட் tomorrow is our last day in Kazakhstan. That is like our 5 days tour comes to an end, and that will be like our second day of this day tour package. I'll see you in that video, and until then keep supporting and keep watching. Bye. தாண்டு அடி ராட்சசியே